பக்க தோழியாக என்னோட பேரு ரோஜா. அம்மா அம்மா இதே நாட்டில் ஏழ்மை கொடுத்தல் பெண்ணாக பிறந்து கலை என்ற பெயரோடு திருப்போடு அம்மாவை சந்திக்க வேண்டும். அம்மா நல்ல முறையில வாழ்ந்துக்க வேண்டும். அப்படியா அம்மா? நல்ல முறையில வாழ்ந்துக்க வேண்டும். எங்கதான் சுத்தி கிடக்குறீங்க? தேடிக்கொண்டு வரியா? இன்னைக்கு இளைய போயிட்டு போயிட்டு மூணு வந்துட்டீங்க. உங்களோட வந்து எங்க போயிட்டா? அம்மா அவனை பத்தி கேட்க நானும் அரண்மனைக்கு வேலைக்கு போன அடிக்கிறோம் வேலை இல்லையா? உண்மையா? ஆமா என்ன கேக்குறேன் அவரு அடி வாங்காட்டி பட்டாய்களா நான் பாடுந்தா அடி வாங்காட்டி சித்திகளா காதுக்கு வேற மாதிரி கேட்டுச்சு. வேற மாதிரி கேச்சா? ஆமாண்டா. ஓ எப்படி பாடினா? அப்படி பாடல, வேற மாதிரி பாடுனேன். வேற மாதிரி அடி வாங்காட்டி போட்டேங்களா
யார் என்ன அடிக்கிறாலும் உங்க அம்மா சிரிக்கு. ஆமா என்னன்னு கேளுங்க. ஏண்டா காலம் சம்மதம் எங்கடா போயிருந்தேன்? சும்மாருமா என்ன ஆந்திராவுக்கு போய் தெலுங்கு கத்துன்னு வந்தம்மா. தமிழ்நாட்டுல இருந்தே ஒண்ணு போடல, ஆந்திராக்கு போயிட்டியா? என்னம்மா சொல்றா? எதற்காகடா ஆந்திரா போனேன்? ஆந்திராவுக்கு போய் தெலுங்கு கத்துன்னு வந்தம்மா. என்னடா சொல்ற? தமிழே தகராறு, இதுல வேற தெலுங்கா? ஆமாமா ஆந்திராவுக்கு போய் தெலுங்கு கத்துன்னு வந்தம்மா. கத்துன்னு வந்தேன். 10 நாள் லீவ் எடுத்து போனல. ஆமா ஆந்திராவுக்கு போய் சத்தியமா தெலுங்கு கத்துன்னு வந்தேன். கத்துக்கினியா? கத்துக்கணுமா? எப்படிடா? எப்படி தெரியுமா? எப்படி? நான் உங்ககிட்ட பேசுறேமா? எனக்கு கத்துக்கூடாண்டா? உனக்கு கத்து கொடுத்தா? நான் கத்து கொடுக்குறேம்மா. நான் கத்து கொடுக்காம யாரு கத்து கொடுக்குறேன்? நான் உனக்கு கத்துறேம்மா. எப்படி? எப்படி தெரியுமா? எந்த ஒரு பொருளை கை நீட்டி சொன்னாலும் அதுக்கு மேல லூ போட்டா தெலுங்கு வார்த்தை. அப்படியா? ஆமாமா. எப்படி? எப்படி தெரியுமா? இது என்னதுமா? மேடை. மேடை ஸ்டேஜ். ஸ்டேஜ்மா. அது என்னதுமா? பெட்டி. பெட்டி. இது என்னதுமா? மிருதங்கம். மிருதங்கம். இது ரெண்டு என்னதுமா? பல்பு. பல்பு. ஆமா. இதெல்லாம் தமிழ் வார்த்தைமா. தமிழ் வார்த்தை. அது மேல லூ போட்டா தெலுங்கு வார்த்தை. இது பின்னாடி லூ போட்டா தெலுங்கு வார்த்தை. அதேதாம்மா. எப்படி? எப்படி தெரியுமா? இது என்ன சொன்னா? ஸ்டேஜ். ஸ்டேஜ் இல்லம்மா. ஸ்டேஜ் லூ. ஐயோ ஐயோ. ஆஹா அப்புறம் அது என்னதுமா? பெட்டி. பெட்டி. பெட்டி இல்லம்மா. பெட்டிலு. பெட்டிலு. அதேதான். அது என்னதுமா? மிருதங்கம் இல்லம்மா. மிருதங்கலு. டேய் இது மூணுத்துக்கு நீ சொல்லிட்டே. இதுக்கு நான் சொல்றேன்டா. நாமா சொல்றா? எப்படி தெரியுமா? எப்படியா? இது பல்ப் இல்ல. பல்பலு. நல்லா பிடிக்கிறா. ஏய் என்ன வாத்தியா? டேய் இது அனைத்துக்குமே சொல்லிட்டேன். எதனா ஒரு புதுமையான பொருள் காட்டுடா. அதுக்கு நான் சொல்றேன்டா. சத்தியமா சொல்றியா? சத்தியமா சொல்லுவேன். நிஜமா? நிஜமா சொல்றேன்டா. நான் ஒரே ஒரு பொருளை காட்டுறேன். அது லூ மட்டும் போடு. டேய் ஒரு பொருள் இல்ல 1000 பொருள் காட்டு நான் சொல்றேன்டா. சத்தியமா? சத்தியமா சொல்றேன். திரும்பி நில்லுமா. திரும்பறேன்டா. திரும்பமா நான் பாத்துக்கலாம். மாமா என்னடா? நான் ஒரே ஒரு பொருளை காட்டுறேன். அது லூ மட்டும் போடுனா. சரிடா. சத்தியமா? சத்தியமா சொல்லுவேன். திரும்பி நில்லு. என்னடா அவன் திரும்பி திரும்பி நீங்க சொல்றான்? பூவலூன்னு சொல்லிடு. முந்திரன் சாரி. நான் மேல நம்மள பார்த்து சிரிக்கிறாங்க. என்னடா அவன் சுத்த சிரிக்க மாட்டேன் விடுறா. நான் மேல சிரிக்கிறாங்க. என்னடா? மா இது என்னதுமா? ஏய் இது எல்லாருக்குமே தெரியும்டா. பூடா இது. அது மேல லூ போட்டா. ஐயோயோ. பாடி. பின்னாடி லூ போட்டா தவறான வார்த்தைடா. நாதே தவறான வார்த்தை. யாருமா சொன்னியா? என்ன? குட்டி என்னதுடா? நோ நாது நாதியா? லூ போட்டு சொல்லியா? புஷ்பலு. இது சொல்லி போல. பாத்திமா எவ்வளவு அழகா சொன்னாரு. என்ன சொன்னாங்க? புஷ்பலு. அது அவங்களுக்கே தெரிஞ்சு போயிடுது. பக்தர் வரத்தமா என்ன அவ்வளவு அடிச்சீங்க? எஸ்கேப்.
கண்டிப்பா இப்படி ஆறு நேரம் தெரியாது. ஓடி எனக்கு தெரியலமா. உனக்கு தெரியுமா? அம்மா எனக்கு தெரியும், ஆனா தெரியாது. என்னடியா ஏன் உனக்கு? அம்மா யாரு புரியாது. சொல்லுடி. அம்மா யாத்திரை பாருத்து ரகுமான் பாரு. அம்மா எனக்கு தெரியுமா? யாருமா? பாருங்க பாருங்க. காய முடி பாருங்க பாக்க
அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பி ஆணவ சிரிப்பி நாடல் போல வளைவதுதான் சட்டமாகுமா அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பி ஆணவ சிரிப்பி கோட்டைக்காக போட்ட வேலை பயிர் தின்பதோ கேள்வி கேட்ட ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பி ஆணவ சிரிப்பி வீணை கொண்டவள் கலைமகள், பொறுமை கொண்டவள் அலைமகள், பொறுமை கொண்டவன் தருமன், வறுமையை கொண்டவன் குசேலன், தருமத்தில் சிறந்தவன் கர்ணன், உறக்கத்தில் சிறந்தவன் கும்பகர்ணன், பொய் சொல்லாதவன் அரிச்சந்திரன், வாக்கு தவறாதவன் ராமச்சந்திரன், கற்பில் சிறந்தவள் கண்ணகி, சபதத்தை முடித்தவள் பாஞ்சாலி, சினம் கொண்டான் ராவணன். இப்பேற்பட்ட புலவர் பெருமான்களும் கவி அரசர்களும் பிறந்து வளர்ந்து இந்த மருத நாட்டு இளவரசிக்கு பூந்தோட்ட காவல்காரனாக அன்பழகன் என பெயர் வகுத்து வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் நாம் தன்னந்தனிவில் பேசிக் கொண்டே இருக்கிறோம். யாரோ வருகிறார்கள். இளவரசி வணக்கங்க. நல்ல முறையில வந்திருக்கேன். ஆமா, நீங்கள் எதற்காக இந்த புறமாக வந்தீங்க? நம்மள கேள்வி கேக்குறான் பாத்தியா? மலர்வன் வந்த மாரியம் பாரியம் சந்தோஷமா இருக்கும். இனிமையான குரல், அழகான பாடல். அந்த பாடலை யார் பாடி தேடி கொண்டு வந்து வயல்ல நீங்க நிக்கிறீங்க. இனிமையான குரல், அழகான பாடல். அந்த பாடலை யார் பாடி? ஓ, சற்று முன்பாக கேட்டது அதே குரலத்தை. ஆமா, அந்த குரல் வரிசை இனிமையாக நிச்சயமா அந்த பாடலை அழகாக உண்மையாக. அப்படி என்றால் அந்த பாடலை பாடியது யார்? உனக்கு தெரியுமா? யாரு? டேய், என்ன சொல்றாவ? அன்பழகா, உன் வாக்கு மீது நம்பிக்கை கிடையாது. நீங்க பாடலை பாடி காட்டுங்க, அப்போது நம்பிக்கை வரும். என்னுடைய வார்த்தை மீது உனக்கு நம்பிக்கை கிடையாது. பல நாட்களாக இந்த பூந்தோட்டத்தில் வேலை செய்யறேன். நீங்கள் கொடுக்கிற ஊதியத்தை வாங்கி நான் உணவு அருந்துறேன். ஆனா என் மீது நம்பிக்கை இல்லை. ஆனா எங்கோ வந்து சொமாருன்றான் பாரு, அவன் வார்த்தை மீது உனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படியா? அன்பழகா, உன் வாக்கு மீது நம்பிக்கை கிடையாது. நீங்க பாடலை பாடி காட்டுங்க, அப்போது நம்பிக்கை வரும். வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி.
அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு அது தப்பு இல்லை 1300 ரூபாய் நான் தான் எழுதி விடுங்க திருக்கிறான் பாரு தீச்சு முடியா தீச்சாம் பாரு ஜிலேபி வாயா டேய் அந்த அழகா பாருங்க ஆமா அந்த மூணா சொல்றேன் உள்ள வெளிய பாருடா நான் செய்யமா போதமா அன்பழகா இனிமையான குரல் அழகான பாடல் இதுவரை கேட்க முடியாது கேள்வி பற்ற முடியாது அதனால உங்களுக்கு விலை மதிக்க முடியாத பரிசு ஒன்று கொடுக்கப்பது விலை மதிக்க முடியாத பரிசு அப்பேர் ஐயா தங்கத்துறை சைலன்ட் சைலன்ட் தலைவரே ஏன் அவரு நீதான் சரி கண்டினியூ அது எனக்கு கொடுத்தது நாங்க டெய்லி கட்டணும் நீ கட்டிட்டு விலை மதிக்க முடியாத பரிசு அப்பேற்பட்ட பரிசு அது என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் அது எந்த பரிசு தந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தகுதியுடையதாக இருந்தால் நான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வேன் தகுதியற்றதாக இருந்தால் யான் அறவே வெறுத்து விடுவேன் அப்படியா என்ன பரிசு தெரியுமா என்ன உங்களுக்கு பரிசா தருகை நீங்க கால் வைக்க வேண்டும் கட்டி பிடிக்க வேண்டும் ஒரே ஒரு முத்தம் கொடுத்தா பாக்கிய திருமணம் செய்து சந்தோஷமா வேடிக்கையில வேடிக்கை எந்த இளவென்று நீங்கள் யார் ஒரு நாட்டு இளவரசி நான் யார் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஊதியத்தை வைத்து உணவருந்த வேண்டியவன் இந்த ஆசை விட்டு விடுங்க என்னை மறந்து விடுங்க இங்கிருந்து போய்விடுங்க அன்பழகா உங்களை மறந்து நான் வாழ்வதா என்னை பார்த்தா உங்களுக்கு காதல் வரவில்லையா எனக்கு வந்துருச்சு எப்பொழுதுமே இருமணமும் ஒரு மனமாகணும் ஆகணும் அதன் பிறகுதான் அவர்கள் இருவருக்குமே திருமணம் ஆனால் எனக்கு இல்லையே அந்த மனம் அந்த மனத்தை நான் வர வைக்கிறேன் முடியாது என்னால முடியாது எதுவுமே கிடையாது காண்பது பகல் கனவு பகல் கனவா ஆமா நிச்சயம் பலிக்காது அது எப்படி பழிக்க வைக்குதுன்னு எனக்கு தெரியும் பார்த்து விடலாம். என்ன பார்த்தா பிடிக்கவே இல்லையா என்கிட்ட அழகு இல்லையா அந்தஸ்து இல்லையா அறிவு இல்லையா எனக்கு காதலிச்ச என்ன உனக்கு அனைத்தும் இருக்கு ஆனால் எனக்கு மனம் என்பது இல்லை அந்த மனத்தை நான் வர வைக்கிறேன் ஐ லவ் யூங்க ஐ லவ் யூ டூங்க இங்கதாம்மா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம்னு வந்தம்மா தோ காலியா இருக்குதுமா பாவி இதுவா காலி அவுட் ஃபுல்லுடா அவுட் ஃபுல்லா அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசம் பொரடாச்சு 3ஆம் தேதி என்ன சனியா பொரடாச்சு என்ன கேட்ட சாப்பிடீங்களா நாமா பட்டாசி அதேதான் காலையில சத்தியமா வாடா அன்பழகா என்ன வாழ்க்கை முடியுமா முடியாதா இந்த சத்திய ஆத்தப்பற பொருளே சத்தியமா என்றது அடைஞ்சே திருவா இந்த அன்பழகனுடைய எதுவுமே நெருங்காது. அதை நான் எடுத்து காட்டுவேன் நான் ஒரு நெருப்பு அது எப்படி அணைக்கணும்னு தெரியும் பார்த்தோட பார்க்கலாமா நாளைக்கு முடியாது முடியாது. மனுஷன் மனுஷன் நீ